அனைவருக்கும் வணக்கம். காலையில் மில்லில் கொஞ்சம் வேலை கம்மியாக தான் இருந்துச்சுங்க. அதனால் மில்லு வேலையை விட்டுட்டு நம்ம ஆட்டுக்கிட்ட போவோமே, ஆட்டை காலைல எழுந்துச்சி வெளியில் ஏத்தாப்புல பண்ணைக்கு ஏத்தாப்புல ஒரு கருவேலி பொந்து இருக்குதுங்க. கருவேல மரங்கள் சூழ்ந்த ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரிக்குள்ளே நம்ம ஆடுகளை ஓட்டிக்கிட்டு சரி மேய்ச்சிக்கிட்டு வருவோமே காலை நேரத்தில் அப்படின்ட்டு. மழை காலம் தான், வெயில் காலம் தானே, அது பயப்படாமல் எப்போ வேணாலும் ஓட்டிகிட்டு போகலாம். ஏன்னா மழை காலத்தில் காலை நேரத்தில் ஓட்ட விடாமல் பனி ஈரம் இருக்கும், அதனால் ஆடுகள் சரியாக மேயாது. அப்படிங்கிறதுனால நம்ம இப்படியே ஓட்டிகிட்டு வந்தோம். இப்போ வந்து வெயில் காலத்தில் இந்த காஞ்ச புல்லு தான் நீங்கள் அதிகமாக காஞ்ச புல் தான் இருக்கும். மேய்ச்சலில் ஓட்டிகிட்டு போகிறவங்களுக்கு தெரியும். நம்ம செயற்கை தீவனம் கொடுக்கணும், பசு தீவனம் கொடுக்கலாம். செயற்கை தீவனம் என்னால் கொடுக்க முடியலண்ணே அப்படின்னாக்கா, மேய்ச்சலில் ஓட்டிகிட்டு போகிறவங்க பார்த்தோன்னா அங்கே பார்த்தோன்னா காஞ்சி போன புல் இது போன்ற கருவேலை பொந்து இருந்ததுன்னா அந்த பொந்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவேலி மரத்தோட காய் இருக்குல்ல, இந்த காய் இருக்குது பாருங்கள், இந்த காயை தான் நிறைய விரும்பி சாப்பிடும் ஆடுகளே. இது கருவக்கான்னு சொல்லுவோம் நம்ம. உங்கள் ஏரியாவில் எப்படி அழைக்கிறாங்கன்னு தெரில. அதில் அந்த கருவக்காய் சாப்பிட்டுட்டுமே நிறைய கொட்டி கிடக்குது. காலையில் எழுந்துச்சி இப்படியே வந்து பார்த்தா நிறைய கொட்டி கிடந்து, சரி நம்ம ஆடுகளை எப்படியே இதுக்குள்ளே ஓட்டி விட்டு மேய்க்குவோமே அப்படின்ட்டு காலையில் எழுந்தவுடனே காலையில் மில்லில் கொஞ்சம் வேலை பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஏரிக்குள்ளே தான் நம்ம ஆடுகள் மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆடுகள்லாம் அப்படியே இந்த ஏரிக்குள்ளே அந்த கருவேல மரத்துக்கு நடுவில் கிடக்கக்கூடிய காய்களை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு நிற்கிது. நம்மளும் அப்படியே இது ஜாலியாக அந்த வீடியோ எடுத்து நேரில் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இதில் முக்கியமாக ஒரு தகவல் சொல்லுங்கிறது தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேங்க. இன்னொரு தகவலும் என்ன தகவல்னாக்கா, பண்ணையில் நீங்கள் ஆடு வச்சுருக்கீங்களா, ஆட்டு பண்ணை வச்சுருக்கீங்களா, ஒரு 10 ஆடு தாய் ஆடு வச்சுருக்கீங்களா, கண்டிப்பாக அதுக்கு ஒரு கெடா ஒன்று கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணுங்க. கெடா பயன்படுத்தலை அப்படின்னாக்கா பண்ணையோட வருவாய் இழப்பு நிறையவே இருக்குதுங்க. அதை நான் கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ கரண்ட்டில். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய ஆடுகள்லாம் ஒரு 3 ஆடு பருவத்தில் வந்துருச்சுங்க. குட்டி போட்டு 3 மாதம் மேலே ஆகுது எல்லாம். ஆனால் பருவத்துக்கு வந்து என்ன பண்ணுறது, என்கிட்ட கெடா இல்லை. கெடா வந்து பக்கத்து நண்பர் ஒருத்தர் வச்சுருக்காப்புல, அவர் ஓட்டிகிட்டு வரணும்னு சொன்னாப்புல. நம்மளால் ஓட்டிகிட்டு போக முடியல. இருந்தாலும் ஓட்டிகிட்டு போனால் நான் அந்த கெடா விட்டுறலாம், மேட்டிங்கு விட்டுறலாம். நம்மகிட்ட கெடா இல்லாதால இப்போ வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்து பருவத்து எப்போ வரும்னு தெரில. இனிமேல் பருவத்து வரும்போது தான் அந்த கெடா தேவைப்படும். ஸோ நம்மக்கிட்டே கெடா இருந்துச்சுன்னா இப்போ அந்த ஆடுகள்லாம் 3 ஆடு சினையாகிருக்கும். இப்போ வந்து பார்த்தோன்னா பருவத்துக்கு வந்தும் தேவையில்லாமல் சும்மாவே வெறும் ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம. திரும்ப அடுத்த ஈட்டுக்கு வந்து 1 மாதம் கழிச்சு தான் வரும்னு நினைக்கிறேன். என்னோட அனுபவத்தில் 1 மாதம் அடுத்து 10 நாளில் வருமாங்க. ஆனால் 1 மாதத்தில் கண்டிப்பாக வந்துடும். அந்த நேரத்துலேயே நம்மக்கிட்ட கெடா இருக்கணும். கெடா இல்லைன்னா திரும்ப வேஸ்ட்டு தான். அந்த நம்ம பண்ணையில் ஆடு வளர்க்கறதே புண்ணியம் இல்லாமல் போயிருங்க. ஸோ இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணையில் ஒரு 10 தாய் ஆடு வச்சுருந்தீங்கன்னா ஒரு கெடா பயன்படுத்துங்க. கண்டிப்பாக பண்ணையை அப்போ தான் அடுத்த கட்டை கொண்டுக்கிட்டு போகலாம். நான் என்னுடைய கெடா நான் எதனால் விற்றேன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருவேன் உங்களுக்கு. அந்த கெடா டெய்லியும் நான் மேய்க்கிறேனோ இல்லையோ, டெய்லியும் மேய்ச்சலில் ஓட்டு போனால் அந்த கெடா நான் எண்ணிக்கிட்டு இருக்காது. வேறு எங்கேயோ வேறு பண்ணையிலையோ வேறு ஆட்டு கூட சேர்ந்து எங்கேயோ ஊர் சுற்ற போயிடுவார். டெய்லியும் இந்த ஆட்டை தேர்றதே பெரிய வேலையாக இருந்துச்சு. சரி இதனால் பெரிய சங்கட்ட குஸ்காவாக இருக்குது அப்படின்ட்டு அந்த கெடாயை கொடுத்துட்டேன். அந்த கெடாயை கொடுத்தப்பறம் நிறைய வருத்தப்பட்டுருக்குறேன். அந்த கெடா இருந்தாலே நம்ம பண்ணையில் வந்து குட்டியும் நல்லா போஷாக்காக வரும், பண்ணை நல்லா வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு தான் இருந்தது. இப்போது பண்ணையில் வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு 10 ஆடு இருந்தாலும் வளர்ச்சி தான். இருந்தாலும் பார்த்தோன்னா இப்போ என்ன பிரச்சனைனா, கெடா இல்லாதால ஆடுகள் ஈட்டுக்கு வந்தும் புண்ணியம் இல்லாமல் கிடக்குது. ஸோ நீங்கள் ஆட்டு பண்ணையாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு 10 ஆடு, ஒரு 7, 8 ஆடு வச்சுருந்தா கூட கண்டிப்பாக கெடா ஒன்று பயன்படுத்துங்க. இல்லைன்னா வருவாய் இழப்பு நிறைய இருக்குது. இப்போ நான் இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, இப்போ நம்ம மாடு மேய்ச்சலுக்கு போச்சு அப்படின்னாக்கா, அங்கே மேய்ச்சல் தளப்பில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே கெடா யாரோ ஒருத்தவங்க கெடா வச்சுருப்பாங்க. அவங்க கெடாவில் நம்ம மேட்டிங் பயன்படுத்திக்கலாம். நம்மக்கிட்ட மேய்ச்சல் தளப்பு போகல. நம்ம மேய்ச்சல் தளப்பில் போக முடியாத காரணம் என்ன பார்த்தோன்னா, வெயில் காலம்ல காடு கரையெல்லாம் அழிஞ்சு போச்சு. விவசாயம் கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மி தான் இந்த காலத்தில். சரி விவசாயம் இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஆடுகளை எப்படியே எங்கேயோ ஒரு இடத்த அவுத்து விட்டோம்னா அது பாட்டு மேய்ஞ்சிட்டு தானாக வீட்டுக்கு வந்துடும். அந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம ஆடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டுட்டு போகிறதில்ல. அதுவும் இல்லாமல் நம்ம இருக்கிறது வந்து பார்த்தோன்னா காட்டிலேயே குடியிருக்கிறோம். காட்டில் எதனால் குடியிருந்தோம்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு வீடியோ பதிவு பண்ணுற ஒரு நாளைக்கு. இப்போ பார்த்தோன்னா காட்டில் குடியிருக்கிறதால நம்மக்கிட்ட மேய்ச்சல் யார் எங்கே கொண்டுட்டு போகிறான்னு நம்மளால் கணிக்க முடியல. யாரும் சொல்லவும் மாட்டாங்க. இது பண்ணு நாங்கள் ஓட்டிகிட்டு போகிறோன்னே, எங்கே ஓட்டிகிட்டு போகிறோமாம்மான்னு சொல்லி யாரும் சொன்னால் நம்ம அவங்க கூட ஓட்டிகிட்டு போய் நம்ம ஆடுகளை அவங்க ஆட்டோட ஓட்டி விட்டால் போதும். 2 நாளைக்கு ஓட்டிகிட்டு போனாலே முடிஞ்சு. ஸோ ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் சரி பண்ணிடலாம். ஸோ இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மக்கிட்ட கிடைக்கல. அது கிடைக்காத காரணம் என்னென்னு பார்த்தா, நம்ம இங்கேயே குடியிருக்கிறதால நம்ம தெருவுக்கு போகிறது வேலை இல்லை. யார் எப்போ ஆட்டை ஊற்றுறாங்கன்னு தெரியல. நம்ம பண்ணைக்கு ஏற்றாப்புலே நமக்கு தான் பிரச்சனை இல்லாமல் ஏரி பொந்துருக்கு, அதில் விட்டு மேய்ச்சிக்கலாங்கிறதுனால நம்ம இப்படியே ரிஸ்க் எடுக்காமல் போயிடுறோம். ஸோ பண்ணையில் ஆடு பண்ணையாக வச்சிங்கன்னா ஒரு சில இதெல்லாம் எப்பவும் பயன்படுத்துங்க. அது கெடாவாக இருக்கட்டும், நோய் மேலாண்மை, இந்த மாதிரி தகவல் நிறைய இருக்குது.
எனக்கு தெரிஞ்ச தகவல் அப்பப்போ நம்ம நேயர்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக்கிட்டு தான் வர்றேன். இந்த தகவல் வந்து பார்த்தோன்னா, கெடா எந்த அளவுக்கு ஒரு பண்ணையில முக்கியங்கிறத சொல்லியிருக்கேன். இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனல தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் இது போன்ற தகவல் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவத்த சொல்லுங்கன்னு சொன்னாலும் கண்டிப்பா சொல்லுவேன். எது போன்ற வீடியோ போடலான்னு சொல்லுங்க. உடனே போடுறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பதிவில சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.